10th standard state board max 1 mark question பண்ணலாம் பாருங்க. The range of relation x, x square where x is the prime number less than 13 சொல்லியிருக்காங்க. அப்போ set of x தான் வந்து domain, set of x square தான் வந்து range. அப்போ x க்கு வந்து நம்ம என்னென்ன போடலாம்னு சொல்லுங்க. 2, 3, 5, 7, 11. இது எல்லாமே வந்து prime number. ஆனால் நம்ம கேட்டது range. அப்போ range வந்து x square வேல்யூ தான் போடணும். அப்போ 2 square வந்து எவ்வளோ வருது 4, 3 square 9, 5 square 25, 7 square 49, 11 square 121. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், n of a equal to m and n of b equal to n. Then the total number of functions that exist from b to a சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து செட் பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து செட் ஏன்னு எடுத்துங்க. ஓகேவா? செட் பியில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? n எலிமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? m எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம வந்து செட்டு பியில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் m எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டோட ரிலேட் ஆகலாம். அப்படின்னா செட் பியில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் m ரிலேஷன்ஸ் வரலாம். அப்படின்னா n எலிமெண்ட்ஸ் எடுக்கும்போது m இன்ட்டு m இன்ட்டு m இன்ட்டு mனு போட்டுகிட்டே இருந்தோம்னா அப் டு n டைம்ஸ்ன்னு எழுதணும். அப்போ என்ன வரும்னு சொல்லுங்கள், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா m பவர் nன்னு வரும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Euclid's division lamina states that for positive integer a and b, there exist unique positive integers q and r such that a equal to bq plus r ன்னு சொல்லியிருக்கா. இங்கே ஆர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ரிமைண்டர். அப்போ அந்த ரிமைண்டர் எப்படி இருக்கலாம்? ஜீரோவாக இருக்கலாம். அப்போ ஜீரோவாக இருக்கலாம்னா என்ன வரணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அடுத்து லெஸ் தென் பியாக இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. அப்போ தேர்ட் கொஸ்டின் சின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின். If 6 times the 6th term of an AP is equal to 7 times the 7th term of AP, then 13th term கேட்டிருக்காங்க. அப்போ 6 times the 6th term of the AP equal to 7 times the 7th term of AP சொல்லியிருக்காங்க. அப்போ 6 into 6th term of AP என்னது? A plus n minus 1 into d, so 5d equal to 7 into a plus 7 minus 1 into d, so 6d. இதை மல்டிப்ளை பண்ணிங்க. 6 into a 6a, அடுத்து 6 into 5d 30d equal to 7 into a 7a, 7 into 6 என்ன வரும் சொல்லுங்கள்? 42d. இப்போ இந்த 6a 7a கழிச்சிங்கன்னா என்ன வரும் சொல்லுங்கப்பா? ஏன்னு கிடைக்குது. அடுத்து 30d 42dலேருந்து கழிச்சோம்னா என்ன வருது? 12d வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 12 13 minus 1 எழுதலாம். ஸோ இது வந்து 13th டர்ம். ஸோ 13th டர்ம் என்ன வருது? 0. ஸோ 0 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. x minus 6 is the HCF of x square minus 2x minus 24 and x square minus 6x minus 6. Then value of k கேட்டிருக்காங்க. அப்போ x minus 6 is the factor of both the functions. அப்போ x is equal to 6 is the root அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த ஈக்குவேஷனுக்கு x square பிளேஸில் 6 square minus k into 6 போட்டு minus 6 equal to 0. ரூட்ன்றதுனால equal to 0 வரும். புரியுதுங்களா? சரி. இப்போ என்ன பண்ணிடலாம்னா இதை 6ல் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ 6 minus 6 minus 1 is equal to 0 வருது. 6 minus 1 வந்து 5. 5 minus 6 is 5 minus k equal to 0. So k is equal to 5 கிடைக்குதுப்பா. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிரான்ஸ்போஸ் எஃப் காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு 6th வந்து டின்னு கிடைக்குது. சரி, அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்கள். 7th கொஸ்டின் பேர்லாம். ஓகேங்களா? A tangent is perpendicular to the radius of the circle கேட்குறாங்க. அப்போ வந்து இதுதான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா இது ரேடியஸ், இங்கே டேஞ்சன்ட். அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா? அங்கே தான் வந்து என்ன கிடைக்குது? ரேடியஸுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சா பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The equation of a line passing through the origin and parallel to the line 7x minus 3y plus 4 equal to 0 இருக்கு. பேரலல் லைன்னா 7x minus 3y அப்படியே வச்சுட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் ப்ளஸ் லேம்டா போட்டு equal to 0 போட்டுக்கணும். இங்கே பாசஸ் த்ரூ ஆரிஜின் சொன்னதுனால ஆரிஜின் வந்து 0,0 போட்டோம்னா எக்ஸுக்கு 0 போடணும், ஒய்க்கு 0 போட்டோம்னா என்ன வருது பாருங்கள்? லேம்டா வந்து 0 வந்துடுதா? அப்போ லேம்டா 0 வந்துச்சுன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 7x minus 3y equal to 0 இஸ் தி கரெக்ட். அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட். அதாவது ஆரிஜினில் லைன் பாஸ் ஆச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் 0 வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் விச் இஸ் பர்பண்டிகுலர் டு தி லைன் ஜாயினிங் தி பாயிண்ட் 0,0 minus 8,8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு லைன் இருக்குது, இது இன்னொரு லைன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்லோப் m1 எடுத்தால் பர்பண்டிகுலர் லைன் ஸ்லோப் m2 எடுத்திங்கன்னா m1 into m2 equal to -1 தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்லோப் என்னது? m1 equal to 8 minus 0. அதாவது இது x2 இது y2ன்னு எடுத்துங்க, இது x1 இது y1 எடுத்துங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? y2 minus y1 டிவைட் பை x2 minus x1 போட்டிங்கன்னா என்ன வருது? 8 by -8.
ஈக்குவல் டு -1 வருது. இது வந்து இது M1 உடைய ஸ்லோப். ஆனால் பர்பண்டிகுலர் லைன் கேட்டிருக்காங்க. அப்போ M2 ஓட ஸ்லோப் வேணும். அப்போ M1 -1 போட்டிங்கன்னா இன்ட்டு M2 போட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ M2 இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது, சாரி -1. M1 இன்ட்டு M2 வந்து -1பா. ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ லைன்ஸுக்கு வந்து என்ன வரணும், ப்ராடக்ட் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் டூ லைன்ஸ் ஈக்குவல் டு -1 வரும். அப்போ M2 ஈக்குவல் டு இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்குது. அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the ratio of the heights of a tower and the length of its shadow is √3:1, then the length of the elevation of the sun கேட்குறாங்க. அப்போ சன் இங்கே இருக்காங்க. சரிங்களா. இதுதான் ஹைட்டுன்னு வச்சுங்க, இது ஷேடோன்னு வச்சுங்க, இது √3, இது 1 டைம்னு அப்படி வச்சுக்கலாம். √3x, இது 1xன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து தீட்டா வேணும். அப்போ tan θ ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சைட். அப்போ √3x பை எக்ஸ், 1x, x கேன்சல், √3. tan θ √3 θ ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுப்பா, 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் 15 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் டயாமீட்டர் 16 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ஒரு கோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்லாண்ட் லெங்த் எல், ஹைட் வந்து 15 சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் வந்து 8 வரும். ஏன்னா டயாமீட்டர் 16 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 8. இந்த எல் ஈக்குவல் √h² ப்ளஸ் என்ன பண்ணணும், r² போடணும். h எவ்வளோ சொன்னாங்க, 15 + r வந்து 8². 15² 225, 8² 64. இது நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா √289. √289 ரூட் எடுத்தோம்னா இந்த √289 ரூட் எடுத்தால் 17 கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, π/l கரெக்டுங்களா. அப்போ பை வந்து பைன்னு வச்சுக்கிட்டு ஆர் வந்து 8, எல் வந்து எவ்வளோ வருது, 17. ஓகேங்களா. சரி, இப்போ 8ம் 17ம் நம்ம ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்க, 136 வருது. அப்போ 136 π இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. தி வால்யூம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்பியர் தட் கேன் பி கட் ஆஃப் ஃப்ரம் தி சிலிண்டர் லாக் ஆஃப் வுட் ஆஃப் தி ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து சிலிண்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த சிலிண்டருக்கு ஹைட் வந்து 5 சென்டிமீட்டருக்கு, டயாமீட்டர் வந்து 2, ரேடியஸ் வந்து 1ன்னு சொன்னதுனால. ஓகேவா. அப்போ இப்போ இந்த ஸ்பியர் இப்படி கட் பண்ணுறோம். அப்போ ஸ்பியருடைய டயாமீட்டர் மேக்ஸிமம் 2 தான் கட் பண்ண முடியும். அப்போது டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்பியர் 2 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் 1 சென்டிமீட்டர் வரும். அப்போ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு ஃபார்முலா என்னது, 4/3 πr3. அப்போ 4/3ன்னு போட்டுட்டு π இன்ட்டு r வந்து எவ்வளோ, 1 சென்டிமீட்டர் கியூப். அப்படி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது, 4/3 π சென்டிமீட்டர் கியூப். ஸோ 4/3 π சென்டிமீட்டர் கியூப்ன்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ப்ராபிலிட்டி எப்பவுமே கிரேட்டர் தேன் 1 வராதுப்பா. அதனால இது இன்கரெக்ட்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. மற்றபடி ப்ராபிலிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1. ப்ராபிலிட்டி ஆஃப் தி ஈவெண்ட், அடுத்து ப்ராபிலிட்டி ஆஃப் என்னது நாட் ஒர்க்கர் தி ஈவெண்ட் இருக்கு, அதை ஆட் பண்ணால் 1 தான். ப்ராபிலிட்டி ஆஃப் நல் செட் வந்து 0 வரும். இது எல்லாமே கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A purse contains 10 notes of 2000, 15 notes of 500, 25 notes of 200. One note is drawn at random. What is the probability that the note is either 500 or 200 கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராபிலிட்டிக்கு n of e by n of s போடணும். n of e by n of s. n of s அது மொத்த நோட் எடுக்கணும். இங்கே ஒரு 10 நோட்டு, இது ஒரு 15, 25, இங்கே ஒரு 25, 50 நோட் இருக்குது. நமக்கு இது வேணும் 500 and 200. 500 நோட்ஸ் வந்து 15 இருக்குது, 200 நோட் 25. அப்போது 15 + 25, 15 + 25 40, 40/15 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் பண்ணால் 4/5. ஸோ ஆன்சர் என்ன வருது பாருங்க, 4/5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 4/5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.